உங்கள் வீட்டில் சப்பாத்திலாம் மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு சப்பாத்தியை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி இது கூட ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக வதங்கினது ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதோட கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா முட்டைக்கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான சப்பாத்தி சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம்.